தொந்தரவு பண்றது, வேட்டையில உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கிறதுன்னு இல்லாத அட்டூழியம்லாம் பண்றீங்க. ஒரு நாள் நீங்க வழக்கம் போல கரைப்பகுதியில விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நோக்கி ஒரு பெரிய உருவம் வருது. அது ஒரு ஜாக்வார். உடனே நீங்க அங்கிருந்து தப்பிச்சு முழு வேகத்துல உங்க தாயை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஜாக்வார் ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்க சகோதரன் ஒருத்தனை பிடிச்சிடுது. தரைப்பகுதியில கவனமா இருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நீங்க யாரும் கேட்கல. 38 குட்டிகள் செத்தப்ப கூட நீங்க கவலைப்படல. ஆனா இந்த சகோதரன் இறந்தது உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இவ்வளவு நாள் கூடவே இருந்த சகோதரன் கண்ணு முன்னாடியே இறந்ததை உங்களால தாங்கிக்கவே முடியல. பேசாம உன்னையும் கொன்னுட்டு அவனை வச்சு கதை சொல்லலான்னு தோணுது. அடுத்த சில மாதங்களுக்கு உங்க தாய் வேட்டையில பல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. சின்ன விலங்குகள், பறவைகள், மீன்கள்னு உங்களோட வேட்டை திறன் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ நீங்க பிறந்து 8 மாதங்கள் ஆகுது. உங்க உடல் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மறந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க தாயை விட்டு விலகி சொந்தமா வேட்டையாட தொடங்குவீங்க. ஆனாலும் தரையில இருக்கிற பெரிய விலங்குகளை வேட்டையாட அளவுக்கு உங்க உடல் இன்னும் வளரல. பெரும்பாலும் உணவுக்காக கூட்டத்தையே நம்பி இருக்க வேண்டியிருக்கு. என்னதான் நீங்க வளர்ந்திருந்தாலும் உங்க 4 பேருக்கும் இன்னும் விளையாட்டு புத்தி மட்டும் போகல. சில சமயம் நீங்க பண்றது உங்க தாய்க்கே கோவத்தை வர வழைக்குது. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பாக்குற எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறீங்க. ஒரு நாள் உங்க கூட்டம் ஒரு காட்டெருமையை வேட்டையாட தண்ணிக்கரையில காத்திருக்கு. 2 நாட்களுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல இறை உங்க இடத்தை நோக்கி வருது. இதை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு மொத்த கூட்டமும் பொறுமையா காத்திருக்கு. அந்த நேரம் பார்த்து நீங்க 4 பேரும் வழக்கம் போல உங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அந்த காட்டெருமை அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. மொத்த கூட்டமும் கொலவெறியோட உங்களை துரத்துது. இப்போ உங்களுக்கு 1 வயசாச்சு. தனியா ஒரு மான வேட்டையாடுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. ஆனாலும் எந்த உதவியும் பண்ணாம தண்டமா சுத்துறீங்க. சோத்துக்கு மட்டும் ஆளா வந்துடுறீங்க. உங்க தொல்லை தாங்க முடியாத உங்க தலைவர் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் உங்களை துரத்தி விட வேணா காத்திருக்கு. சில மாதங்கள் அப்புறம் கோடைக்காலம் தொடங்குது. ஆற்றுல நீர்வரத்து குறைந்து அங்கங்க குட்டைகள்ல மட்டும் தண்ணீர் நிக்குது. இதுதான் சரியான சமயம்னு புரிஞ்சுக்கிட்ட உங்க தலைவர் உங்களை கூட்டத்தை விட்டு வெளியேற்றுது. நீங்க ஆற்றங்கரையோரமா தண்ணீரை தேடி ரொம்ப தூரம் பயணிக்கிறீங்க. நிறைய குட்டைகள் தென்படுது. ஆனா எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. தூரத்துல ஒரு பெண் முதலை தனியா இருக்கிறத பாக்குறீங்க. அது இப்பதான் ஒரு மான வேட்டையாடி இருக்கு. அதோட அது ரொம்பவே அழகா இருக்கு. இதுவரைக்கும் இவ்ளோ அழகா ஒரு பெண் முதலைய நீங்க பார்த்ததே இல்ல. அந்த பெண் முதலை உங்களை நோக்கி வருது. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அதோட இறையை பிடுங்கிட்டு ஓடுவீங்க. அழகா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு சோறு தான் முக்கியம். ஓசியில கிடைச்ச உணவை 4 பேரும் மொத்தமா சாப்பிட்டு முடிக்கிறீங்க. பக்கத்திலேயே ஒரு குட்டை இருக்கிறத பாக்குறீங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள அதை உடனே கைப்பற்றுறீங்க. தண்ணி இடுப்பளவுதான் இருக்கு. மீன்களும் சுத்தமா இல்ல. ஒன்னும் இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. சில நாட்கள் அப்புறம் ஒரு மாலை நேரம் நீங்க தண்ணீர்ல விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு மான் உங்க குட்டை பக்கம் தண்ணீர் குடிக்க வருது. நீங்க 4